சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். அப்பகுதியில் ஒரு நியாய விலைக்கடையை திறந்து வைத்து அதிர்ச்சியில் மரணம் அடைந்தவருக்கு நிவாரண உதவித்தொகையும் அந்த குடும்பத்தாருக்கு தந்திருக்கிறார்கள். காவல்துறையை பொறுத்தவரை விரைந்து செயல்பட்டு ஒரு 6 குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் திருநெல்வேலி பன்னோக்கு மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள் அந்த சிறுவனுக்கு மிகச்சரியான சிகிச்சை செய்யப்பட்டிருந்தாலும் ஹேண்ட் சர்ஜரி செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது, அதற்கு சென்னை ஸ்டான்லி பொருத்தமாக இருக்கும் என்கின்ற கருத்தை தெரிவித்தார்கள். இங்கிருந்து அந்த சிறுவனை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதை காட்டிலும் ஸ்டான்லியில் இருக்கிற சிறப்பு மருத்துவர்களை இங்கே திருநெல்வேலிக்கு வரவழைத்து 1 வார காலமோ 10 நாட்களோ இங்கே தங்கியிருக்க செய்து அச்சிறுவனுக்கு தேவையான அறுவை சிகிச்சைகளை இங்கே இருக்கிற மருத்துவர்களோடு இணைந்து செய்வது என்று முடிவெடுத்து இப்பொழுது ஸ்டான்லி மருத்துவர்களிடத்திலும் பேசப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையின் முதல்வர் அவர்கள் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி முதல்வர் டாக்டர் பாலாஜியிடம் பேசியிருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு நாட்களில் இவர்கள் எப்பொழுது தேவை என்று சொல்லுகிறார்களோ அப்போது சென்னை ஸ்டான்லியில் இருந்து மருத்துவர்கள் இங்கே சிறப்பு மருத்துவர்கள் வந்து அங்கே ஸ்டான்லியை பொறுத்தவரை கையை புதிதாக ஒட்ட வைக்கும் அறுவை சிகிச்சையிலும் நிபுணத்துவம் பெற்றவர்கள், ஏற்கனவே பெரிய அளவிலான சாதனையை ஸ்டான்லி மருத்துவ நிர்வாகம் செய்திருக்கிறது. எனவே அந்த சிறப்பு மருத்துவர்கள் இங்கே வரவழைக்கப்பட்டு நெல்லையிலே தங்கியிருந்து இந்த சிறுவனுக்குரிய சிகிச்சைகளை செய்வதென்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நீதியரசர் கே சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு நபர் குழு ஒன்றையும் அமைத்து ஒரு நபர் ஆணையம் ஒன்றை அமைத்து அந்த ஆணையத்தின் வழியாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்குரிய சூழலையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த சிறுவர் குழந்தைகளின் தாயிடத்தில் பேசியிருக்கிறோம். அவரும் எங்களிடத்தில் ஒரு மனு ஒன்றை தந்திருக்கிறார். இந்த 2 பேருமே குணமடைந்து வீட்டுக்கு வரும்போது அவர்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பை அரசின் சார்பில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். சிறுவனை பொறுத்தவரை 17 வயது மட்டுமே ஆகிறது. 18 வயது நிரம்பினால்தான் வேலை வாய்ப்பு அரசு பரிசீலிக்கும். அந்த வகையில் அவரிடத்தில் நாங்களும் சொல்லியிருக்கிறோம். அவருக்குரிய அந்த வயது நிரம்பியவுடன் நிச்சயம் அரசின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று அரசு வேலையில் ஏதாவது வேலையை, மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேயே ஏதாவது ஒரு வேலையை வாங்கித் தருவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்கள் குணமடைந்தவுடன் அந்த இருவர்களையும் ஒரு நல்ல போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து அவர்களை பாதுகாப்பாக படிக்க வைப்பதற்குரிய, அவர்களுடைய படிப்பு தொடர்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் அவ்விருவரும் குணமடைந்து வந்தவுடன் அவர்களுக்கு தேவையான அந்த கல்வி தொடர்வதற்கும் இந்த அரசு துணை நிற்கவிருக்கிறது. சரி, இப்போ தென் மாவட்டங்களை குறிப்பா பாத்தீங்கன்னா வன்கொடுமை மாவட்டமாக அறிவிக்கணும். குறிப்பா நெல்லை மாவட்டத்தில் வந்து இது மாதிரி தொடர்ந்து ஜாதிய முறை நடைபெற்று வர்றதாக இல்ல அது மாதிரி அப்படி சொல்லி கூடுதலான ஒரு செய்திகளை சொல்லி ஒரு பதட்டத்தை நாம் ஏற்படுத்தி விடக் கூடாது. இல்ல நீங்க என்ன நோக்கத்தோட சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது. விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்படி சூழ்நிலை இல்ல இப்ப விடுதலை சிறுத்தைகளின் மாநில துணை செயலாளர் எங்களோடு அவர்தான் சொல்லியிருக்காரு. இல்ல அவரும் இதுல பெரிய அளவில் நிறைவடைந்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட அமைப்பாளர், மாவட்ட செயலாளர் எல்லாமே இங்கதான் இருக்கிறாங்க. அதையும் கடந்து எஸ்சி ஆணையம், அந்த ஆணையத்தை சேர்ந்த உறுப்பினர் பெருமதிப்புக்குரிய திரு ரகுபதி என்பவர் இங்கே நேரடியாக வந்து ஆய்வு செய்து அரசு எடுக்கிற நடவடிக்கைகள் அனைத்துமே எங்களுக்கு முழு நிறைவாக இருக்கிறது. மிக சிறப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது பெரிய அளவிலான வேகத்தோடு செயலாற்றி அந்த குழந்தைகளின் உயிர் பாதுகாப்புக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று பாராட்டி விட்டு சென்றிருக்கிறார். மணிப்பூர் மாதிரி இல்ல இது போட்டு. அதாவது நான் கேள்விப்பட்டேங்க, அது ஒண்ணும் இல்லாது அந்த குழந்தைக்கு என்ன நோயின்னு ஐடென்டிஃபை பண்ணலன்னு சொல்றாங்க. அதை நான் விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கிறோம். அதுக்காக வந்து தமிழ்நாட்டில் மருத்துவ சிகிச்சையே சரியில்லை, கேரளாவுக்கு போனா நல்லா இருக்குங்கிற ஒரு பிம்பத்தை ஒரு தனியார் தொலைக்காட்சி ஏற்படுத்துவது என்பது சரியாக இருக்காது. ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்கு
ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்காகவே இது அதாவது கேரளா இல்ல அதுதான் அது குற்றச்சாட்டே இல்லை, அது குற்றச்சாட்டே இல்லை. அதை பெருசுப்படுத்துவதுதான் குற்றச்சாட்டு. 6 லட்சம் பேர் ஒவ்வொரு நாளும் மருத்துவ பயன்பெறுகிறார்கள் தமிழ்நாட்டில். மணிப்பூர் மாதிரி நடவடிக்கை எடுக்காம இல்லைங்க, சரியான நடவடிக்கை எடுத்து முடிச்சுங்க.